நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜாவின் உடல் அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். இந்த இறுதி சடங்கு நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள உணவகம் முன்பு கடந்த 20ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா உடல் இன்று காலை உடற்கூறு ஆய்வெல்லாம் செய்யப்பட்டு அவர் உறவினரிடம் காலை 10-15 மணி அளவில் ஒப்படைக்கப்பட்டது. சுமார் ஒரு 4 மணி நேரம் அந்த ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாகைக்குளத்திற்கு அரசு மருத்துவமனையிலிருந்து கொண்டு செல்வதற்கு சுமார் ஒரு 4 மணி நேரம் ஆனது. அவரது உறவினர்கள், ஆதரவாளர்கள் என ஒரு 300க்கும் மேற்பட்டோர் அந்த வாகனத்தை சுற்றி வந்த நிலையில கடும் போக்குவரத்து நெருக்கடிக்கு இடையே சுமார் 4 மணி நேரத்திற்கு பின்னர் வாகைக்குளம் பகுதியில் உள்ள அவரது வீட்டுக்கு 4 மணி நேரத்துக்கு பயணம் செய்து அந்த உடல் கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து அங்கு இறுதி சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்டு அங்கு இறுதி அஞ்சலிக்கு ஒரு உடல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து உடல் வைக்கப்பட்ட இடங்கள்ல இறுதி அஞ்சலி எல்லாம் முடிக்கப்பட்டு சுமார் ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக அந்த இறுதி சடங்குகள், இறுதி அஞ்சலி எல்லாம் நிறுத்தப்பட்டு தற்போது அந்த உடலானது நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. வாகைக்குளம் கிராமத்துல அந்த நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த கிராமத்துல அந்த உடலுக்கு மேல் அவர் படிக்கக்கூடிய அந்த புத்தகங்கள், அதாவது அவர் பயன்படுத்திய புத்தகங்கள் எல்லாம் உடலோடு சேர்த்து வைக்கப்பட்டு நல்லடக்கமானது செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்ட அந்த பகுதியில அவர் ஆதரவாளர்கள் குவிந்திருப்பதனால போலீசாரும் பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் அந்த பாதுகாப்பு பணியை மேற்பார்வை செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டு அவர்களுக்கான அந்த சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.